வரும் 1993 96. நான் மாம்பழம் இன்ஸ்பெக்டரு. அப்போ வள்ளுவர் கூட்டத்து பக்கத்தில் பாமக ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. மன்சூர் அலிகான்லாம் முதல்ல வந்துட்டார், இவங்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. அதுக்கடையில் என்ன ஆகிப்போச்சு, காவல்துறை மேலே பாமகக்காரங்க கல்லெறிய, காவல்துறைக்காரங்க பாமக மேலே கல்லெறிய, எல்லாம் ஒரே கலையபரமாகி போச்சு. அப்போ நான் மாம்பழம் இன்ஸ்பெக்டரு ஒரு சந்தில் பூந்து ஓடுறாரு. வள்ளுவர் கோட்டத்தில் பக்கத்தில் ஒரு சந்தில் பூந்து கட்சிக்காரங்களாம் வேகமாக ஓட்டிட்டாங்க. ராமதாஸால் ஓட முடியல. உடனே எங்கள் டிசி என்னை பார்த்து மோகன்ராஜ் போய் அந்தாலும் காப்பாற்றி கூட்டுவாங்க அப்படின்னாரு. நான் எங்கள் ஆளுங்களே கல்லெறியாதுங்கப்பா, எதிர்த்தாப்பில் எரிஞ்சால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஓடி போய் அவரை பிடிச்சிட்டு வந்து ஒரு வேனில் ஏற்றிட்டேன். ஒரு 30 கட்சிக்காரங்களையும் வண்டியில் ஏற்றிட்டேன். ஏற்றி வடபழனி போலீஸ் ஸ்டேஷனாக கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த பாலம் பக்கத்தில் இருக்குல்ல, 100 அடி ரோடு பக்கத்தில், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறேன். அந்த வண்டி பின்னாடி டிரைவர் இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கேன். ஐயா அசிங்கமாக எடுத்துட்டானுங்க. என்னடா ஜெயலலிதா அதை பண்ணுறியா இதை பண்ணுறியான்னு பேசுகிறதுக்கு அளவே கிடையாது. அசிங்கமாக என்ன திட்டுறானுங்க. நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நான் ஒத்தாள் இருந்துட்டு என்ன பண்ணுறது, நான் என்ன ஜாக்கி சானா எல்லோரும் அடிச்சு நொறுக்கிறதுக்கு? நான் பேசாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஷனுக்கு போய் வண்டி நின்ன உடனே, இறங்கி வைக்கல நீ எல்லோரும் மனுஷன் அப்படின்னு சொல்லி அப்படி போட்டு ஒரு இறக்கி விட்டேன் அவரை. ஒரு 2 நாள் கழித்து அவருக்கு நான் யாரும் தெரிஞ்சு போச்சு. அந்த தியாகியின் மகன் மற்றும் இல்லை என்றால் என்னை அடித்தே கொண்டிருப்பார்கள். ஆனால் ஓட்டத்தை பார்க்கணுமான்னு ஐயோ இன்னும் ஐயா 100 ரூபா பரிசு அடிச்சுக்கிட்டு உங்கள் தரத்தை குறைச்சிக்கிறீங்க. நல்லா சமூக நீதி பேசிக்கிட்டே இருங்க. சமூக நீதின்னு பேசிக்கிட்டே இருங்க. ஜெய்ஹிந்த்.